இங்க முத்துவுடைய போட்டோ பார்த்துட்டு அங்க சாப்பிட வந்தவரும் இவர் 15 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. முத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கடைக்கு வந்த ஒருத்தர் ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அவர் ஒரு வாட்சை கொடுத்து இந்த வாட்சை உடனே சரி பண்ணி கொடு அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இந்த வாட்ச் சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனா அவரு சரி நீ சரி பண்ணாலும் பரவாயில்ல, அதை கிளீன் பண்ணியாச்சும் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. பார்த்தா அந்த கடையில இப்போ ஒரு மஞ்சள் பையை அவர் வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. இவன் யதார்த்தமா இது என்ன புதுசா ஒரு மஞ்சள் பை இருக்குன்னு எடுத்து பாக்குறா. உள்ளார பார்த்தா வெறும் தங்க பிஸ்கட்டா இருக்கு. சோ உடனே அதை அப்படியே வச்சிருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் மறுபடியும் வந்து என் வாட்ச் எங்க கிளீன் பண்ணிட்டியான்னு சொல்லி வாங்க வருவாரு. வாங்க வரும்போது நான் கடையில ஒரு மஞ்சள் பை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அவன் உடனே எடுத்து கொடுப்பான். ஓனர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான், ஆனா இவன் வந்து எடுத்து கொடுப்பான். இது உள்ளார என்ன இருக்குன்னு நீ பாத்தியா அப்படின்பாரு. ஆமா திறந்து பார்த்தேன், ஆனா அதுல இருந்து நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லுவான். அந்த இடத்துல கடையில உள்ள ஓனர் சொல்லுவாரு, அட பாவி இவ்வளவு நாளா இது இங்கதான் இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, போலீஸ் கிலீஸ் வந்து பார்த்தா என்ன தானே வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவாரு. இந்த கடையில உனக்கு வேலை வெளில போடா அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இவன் என்ன சொல்லுவான், நீங்க என்னோட பாம்பேக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் முத்துமே பாம்பேக்கே போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரமே அவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. முத்து அங்க மேனேஜரா இருக்கும்போது 2006ல ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடந்ததாகவும் அதோட தான் முத்து அந்த இடத்தை விட்டு போனதாகவும் அவர் வந்து சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல அந்த ஆசிரமத்துடைய ஸ்வீடன் அப்படிங்கிற அதாவது இவர் வாட்சி கடையில இருந்து அழைச்சிட்டு வந்தாரு இல்லையா, அந்த ஓனரையுமே யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டுவை பார்க்கறதுக்காக போறாங்க. சிட்டுவை பார்க்க போனவங்க சிட்டு கிட்ட இவரை பத்தி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வந்து முத்துவை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சிட்டு சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடுறதுக்காக போறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம், பஸ்ஸுக்காக உட்காந்து பஸ் கிடைக்கல, அப்பதான் நாங்க முத முத்துவை பார்த்தோம். அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த திருவிழாவில் டான்ஸ் ஆடுற வரைக்கும் அவங்க கூட துணையாவே இருந்திருப்பாரு. திருவிழாவில் ஒரு சில பேர் வந்து இவங்க கிட்ட தகராறு பண்றதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல முத்து தான் அவங்களை மிரட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுருப்பான். இதை பார்த்த மீனாவுக்கு முத்துடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால எங்களுக்கு ஒரு டிரைவரும் வண்டியும் தேவை, அதனால நீங்க எங்க கூடயே இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து கேட்டிருப்பாங்க. எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அது மட்டும் இல்லை என்னை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்க எங்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்.